ஹலோ காய்ஸ், வணக்கம் மக்களே. இது ஆர்ஜே குமரன் 360 எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். சரி, இன்றைக்கு இந்த பகுதியில் என்னத்தை பார்க்க போகின்றோம் என்றால், இந்த கடந்த ஒரு சில வாரங்களாக ரீச்சா சம்பந்தமான இந்த பிரச்சனை தான். மீண்டும் ஒரு முறை அதை டீப்பாக பார்ப்போம்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகலாம்னு வந்திருக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் நடந்தது, என்ன தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது என்றதை பார்ப்போம். அதான் அன்றைக்கு என்ன நடந்ததுன்றா, அந்த ஒரு தகப்பன் 2 பிள்ளைகளோடு சென்று அந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியலை உள்ளே கொண்டு போக அனுமதிக்காமல் அதில் அந்த தகப்பனார் அந்த வீடியோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டதால் அந்த ஃபேஸ்புக்கோ யூடியூப் அந்த சமூக வலைத்தளத்தில் போட்டு அது ட்ரெண்டிங் ஆகி அதை பார்த்த திரு பாஸ்கரன் அவர்கள், அந்த ரீச்சாவின் உரிமையாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் அதற்கு எதிர்ப்பால் ஆற்றுகின்ற வகையில் ஒரு வீடியோவை வெளியிட்டு அந்த வீடியோ வைரலாகி அதிலே தமிழ் சமூகத்தையே மோடர்கள் என்ற மாதிரி சித்தரித்து அந்த அந்த தனிப்பட்ட நபரையும் தாக்கி பேசினார். அது மட்டுமில்லாமல் 150 ஏக்கர் பனைவடலி காட்டை அழித்துத்தான் இந்த ரீச்சாவை உருவாக்கியதையும் ஒப்புக்கொண்டிருந்தார். இது இவ்வாறு இருக்க, தமிழரசு என்கின்ற செய்தி ஆசிரியர், அதாவது ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கரனின் ஒரு அங்கமாக திகழ்கின்ற ஐபிசி தமிழின் செய்தி ஆசிரியர், பிரதான செய்தி ஆசிரியர், இராணுவ ஆய்வு எல்லாம் மேற்கொள்கின்ற ஒரு செய்தி ஆசிரியர் இதனை ஆய்வு செய்து குறிப்பிட்டிருந்தார். அந்த தனிநபர் ஒரு கள்ள ஃபேக் ஐடியெல்லாம் வச்சிருக்கிறார். அவர் யாரையோ ஒரு சதித்திட்டமாக இதற்கு பின்புலத்தில் பல பேர் இருக்கின்றார்கள். இவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இவர்கள் மேற்கொண்ட சதி நடவடிக்கையாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் கள்ள ஐடி என்றெல்லாம் அவரை குற்றம் சுமத்தியிருந்தார். ஆனால் நான் அவரை செக் பண்ணி பார்த்த பொழுது அவர் கள்ள ஐடி இல்லை. அவருக்கு கிட்டத்தட்ட 2500-3000 ஃபாலோவர்ஸ் எல்லாம் உள்ள ஃபேஸ்புக் எல்லாம் அவர் வைத்திருக்கின்றார். அவர் விடத்தல் தீவு பகுதியில் வாழ்கின்றார். சரி, இது இவ்வாறு இருக்க, இவ்வாறு 2 பேரும் குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பு இதே ஐபிசியில் ஒரு செய்தி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தமிழர் பகுதியில் தீ விபத்து, தீ பரவல், தீ என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழர் பகுதியில் தீ விபத்து எங்கு நடந்தது என்றால் இங்கே ரீச்சாவில். அப்போ ஐபிசி தமிழின் உரிமையாளர் ரீச்சா பாஸ்கரன் அவர் பகுதியில் நடந்த இந்த தீ விபத்து இவர்களுக்கு தெரியாமல் போயிருக்கின்றது. அது தமிழர் பகுதியாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தீ விபத்தை ஏற்படுத்தி அங்கே அந்த ஃபயர் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சின்ன இடத்துக்கான ஃபயர் எக்ஸ்சேஞ்சஸ் தான் அங்கே வச்சுருந்துச்சுன்னா அந்த அவள் எரிச்ச இடத்துக்கான அளவான ஃபயர் எக்ஸ்சேஞ்சஸ் அங்கே இருக்கையில். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இவர்களுடைய பகுதியில் இவர்களை தீயை வைத்துவிட்டு தமிழர் பகுதியில் தீ பரவியதாக நமது செய்தி ஊடகத்திலேயே செய்தியை வெளியிட்டு அந்த மண்டையில் கொண்டே மறந்துட்ட கதையாக இவர்களுடைய கதை அங்கே இருக்கின்றது. சரி, தமிழரசு அவர்களே அந்த தனிநபருடைய அவரை பற்றி ஒரு செய்தி அரசியல் ஆய்வு செய்து செய்தி வெளியிட்டீர்கள் அல்லவா? ஆகவே இப்பொழுது ரீச்சா சம்பந்தமாக ரீச்சாவினுடைய உரிமையாளர் 150 ஏக்கர்கள் இருந்த பனைவடலி காட்டை நான் அழித்திருக்கின்றேன் என்று அவரை வாக்குமூலம் விட்டிருக்கின்றார். ஆகவே 2 வருடத்திற்கு முதல் யார் இந்த பனைவடலி காட்டில் தீ வைத்தது என்பது சம்பந்தமாகவும், இப்பொழுது 2 வருடத்துக்கு பிறகு இப்பொழுது இவர் உரிமையாளர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக ஒரு ஆராய்ந்து ஒரு செய்தியை வெளியிடுங்கள். நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு பொதுநலன் மிக்க ஒரு ஊடகமாக இருந்தால் நீங்கள் இந்த செய்தியை வெளியிடுவீர்களா? இது பகிரங்க கேள்வி தமிழரசு என்பவருக்கு. ஏனென்றால் அவர் பிரதான செய்தி ஆசிரியர். ஆனால் இங்கே அவர் கோட்டை விட்டால் 2 வருடத்துக்கு முதல் தமது தளத்திலேயே பதியப்பட்டிருந்த அந்த வீடியோவையும் பார்க்காமல் விட்டுருக்கிறார்கள். அந்த வீடியோவையும் இங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள். சரி, இது இவ்வாறு இருக்க, எமது தேசிய தலைவர் அவர்களுடைய சிந்தனைகள், அதாவது அந்த சிந்தனைகள் என்ற கோப்பிலே ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது இயற்கை எனது நண்பன், காலம் எனது வழிகாட்டி என்று. இயற்கை எனது நண்பன் என்று அவர் வாழ்ந்த வாழ்க்கையால் தான் இயற்கையை அளித்த ஒருவரை இயற்கையே வெளியே கொண்டு வந்திருக்கின்றது. நாம் இவரை அழித்தீர்கள், ஒன்றை அழித்துத்தான் இன்னும் ஒன்றை ஆக்க வேண்டும், ஒத்துக்கொள்கின்றோம். அப்படியானால் நீங்கள் அழித்ததை இன்னொரு இடத்தில் பயிரிட்டிருக்க வேண்டும், அல்லது அந்த வேறு இடத்தில் அந்த
பயிரிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அந்த மரநடுகை போன்ற நிகழ்வினை மேற்கொண்டு அந்த அழித்ததை ஆக்கி இருக்க வேண்டும். அங்கே தலைவர் அவர்களின் சிந்தனையின்படி இயற்கை எனது நண்பன், அதனை அழித்ததால் இவர் தென்பாயாலே தவளையும் தென்பாயால் கிடம் என்பது போல இவர் தென்பாயாலே அதை குறிப்பிட்டு விட்டார். இதுதான் இப்பொழுது அந்த ஹைலைட்டான நியூஸாக இதில் இருக்குது. அது இல்லாமல் இது ரீச்சா பனை வடலிக்காட்டை அழித்து ரீச்சாவை உருவாக்கி தமிழர்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறீர், செதுக்கிறதுக்கு பதிலாக அவர் செதுக்கி இருக்கிறீர் என்று குறிப்பிடுகின்றார். சரி, செதுக்கி இருக்கிறார், தமிழ் அடையாளத்தை செதுக்கி இருக்கிறார். இதே செப்டம்பர் மாதம் இப்பொழுது திலீபன் அண்ணாவினுடைய அவர் நீராகாரம் இன்றி எமக்காக உயிர் நீத்த தியாகியின் மாதத்தில் உணவு திருவிழா வைத்து கொண்டாடுகின்றார். கடந்த வருடம் நடந்தது, இந்த வருடமும் நடக்கின்றது. உணவு திருவிழா வைத்து நீராகாரம் இன்றி பசி 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 அந்த பசியிலே சுருண்ட ஒரு தியாகியின் மாதத்தில் உணவு திருவிழா வைத்து கொண்டாடுகின்றார். ஆகவே பனை வளைத்து அழைத்தீர்கள், அது வடக்கு கிழக்கின் அடையாளம், அந்த அடையாளத்தை அழைத்தீர்கள். இப்பொழுது தாயகத்தின் ஒரு தியாகச் செம்மல் இறந்த மாதத்தில் உணவு திருவிழாவை வைத்து தமிழர் அடையாளத்தை மீண்டும் அளிக்கின்றீர்கள். நீங்கள் தமிழர் அடையாளத்தை அளிக்கின்றீர்களா ஆக்குகின்றீர்களா என்பதை நீங்கள் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் தானே உடனுடனே இதுக்கான மறுதளிப்புகளையும் ஸ்டேட்மெண்டையும் விடக்கூடிய ஒருவர். ஆகவே இதற்கான பதில் உங்களிடமிருந்து பெருக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அது தவிர முதல் அந்த சமூக வலைத்தளத்தில் வந்த வைரலாயின அந்த செய்தியை பார்த்து தான் நீங்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய இந்த செய்தி, இந்த நான் 150 ஏக்கர் அளவான பனைவளத்தை அழித்தேன் என்ற செய்தி டிக்டாக் தளத்திலே அங்கே 100,000 மக்களுக்கு மேல் பார்த்து ஹைலைட்டாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இப்பொழுது அந்த மக்களுக்கு உங்களுடைய பதிலை கூற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். சரி, இந்த பதிலை எதிர்பார்த்து இந்த வீடியோவை முடிக்கின்றேன். அது தவிர இந்த வீடியோவோடு அந்த அவர்கள் வெளியிட்ட வீடியோக்களையும் அங்கங்கே தருகின்றேன். பாருங்கள், பார்த்துவிட்டு நீங்களே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வளப்படுத்த உதவும். அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணத்தான் அது எங்களை உத்வேகப்படுத்தும் இந்த துறையிலே ஈடுபட. சரி மக்களை, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.